வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மைனஸ் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் வெறும் பீட்டரை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நம்ம 2 முட்டையை எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பீட்டரை எடுத்து நல்லா பீட் பண்ண போகிறோம். எப்படி பீட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும்ல, இது பீட் பண்ணி அந்த வெள்ளையாக வரும்போது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பீட் பண்ண அப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வச்சுருக்கிற மிளகு சேர்க்க போகிறோம். இது மிளகு கொஞ்சம் காரமாக இருக்கணுன்றதால பூண்டு மிளகெல்லாம் சேர்க்குறேன். பாருங்கள், 3 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 20 மிளகு சேர்த்துருக்கேன் நான். இந்த 20 மிளகை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு சேர்த்தே ஆகணுங்க. கொஞ்சமாக சர்க்கரை. இது 2ம் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். மிளகு போடும்போது நீங்கள் சர்க்கரை போடலன்னா கண்டிப்பாக மைனஸ் நல்லா இருக்காது. திருப்பி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது பீட் பண்ண கரெக்டாக 8 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூக்குன மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இது பண்ணிங்கன்னா வெளியெல்லாம் தெரித்து உங்களுக்கு 1க்கு 4 வேலை வச்சிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஊற்றி இந்த மைனஸை பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான மிக்ஸியே யூஸ் பண்ணாத மைனஸ் ரெடி ஆயிருங்க. பீட்டரில் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்னும் வந்துட்டு எப்படி இருக்குன்னா டெக்ஸ்டரு சூப்பராக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி எப்படி பீட் பண்ணுறேன்னு. டெக்ஸ்டருக்காக தான் நாங்கள் இதில் பண்ணுறது. அப்படியே ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அப்படியே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வருது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதான் கேமரா அதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி வச்சு காட்டியிருக்கோம். இந்த மாதிரி சூப்பரான மைனஸ் வீட்டிலே ரெடி பண்ணலாம். இது ஹோட்டலோட டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி கூட. ஹோட்டல் எல்லாத்துலேயுமே இப்போ கெமிக்கல் தான். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் நான். ஃபிஷ்ஷு சங்கரா மீனில் அவ்வளோ பெரிய கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கெமிக்கல் அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி வீட்டிலே இந்த மாதிரி ஐட்டமும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நம்ம கெமிக்கல் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ வெளியே சாப்பிட்றதுக்கும் பயம். எந்த ப்ரான் சங்கரா மீன் இந்த மாதிரி நிறைய வகையில் வந்துட்டு அடல்ட்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா? மைனஸ் எந்த டெக்ஸ்டரில் கரெக்டாக வந்திருக்குல்ல. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.